ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா நம்ம வந்து நாகப்பட்டினம் தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அக்கரைப்பேட்டை ஹார்பர் தெரிஞ்சுது. சரி இவ்வளோ தூரமே நம்ம அக்கரைப்பேட்டை ஹார்பர் பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பைக் எடுத்துகிட்டு அக்கரைப்பேட்டை ஹார்பர் வண்டியை விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சூரிய மீன் சொல்லுவாங்க. எல்லா போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் பட்டுச்சு. இது வந்து தங்கி பிடிக்கிற மீன் தான் இந்த மீன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வந்து ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் வந்து ஆகும், வரத்துக்கு வந்து ஒரு வாரம் ஆகும். மற்ற டைமில் பிடிக்கும் தான் இந்த சூரிய மீன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போட்டுக்கு பட்டுறதுனால ரேட்டு வந்து அவ்வளோ கம்மிப்பட்டு. இது வந்து தடச்ச வேலை போட்டு சொல்லுவாங்க. தடச்ச வேலை போட்டு இலோ போட்டு வந்து அக்கரைப்பேட்டில் வந்து நிற்குமே. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த மீன் தான் பட்டுருந்துச்சு. அண்ணா இது வந்து எங்கே சேல்ஸ் ஆகிற மீன்னா, இது வந்து கேரளாவுக்கு சேல்ஸ் ஆகிற மீன் தான். இப்போ நிறையா போட்டு பட்டுறதுனால கிலோ வந்து கம்மியாக போயிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 120 வந்து போட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு மீனுமே 3 கிலோ 4 கிலோ எப்படி சொல்லலாம். ஆனால் ஃபுல்லாக வந்து எல்லா போட்டுக்கும் இந்த மீன் தான் பட்டு இருந்துச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம மயில் மீன் வெட்டியிருந்தாங்க அண்ணன். போய் பார்த்தா வந்து பீஸ் போட்டு வந்து அண்ணன் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பாக்ஸ் போட்டு வந்து அவங்களும் வந்து கேரளாக்கு இந்த மீன் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து மயில் மீன் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பற்றி ரொம்ப பிடிக்கும் இந்த மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து நீட்டாக இருக்கும். அதெல்லாம் அண்ணன் வந்து ரெக்கை வெட்டு தான். நான் அந்த ரெக்கையை வாங்கிட்டேன். நீங்களே பாருங்கள் அந்த ரெக்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒருலே எல்லா மீனும் ஐஸ் அடித்து ஏற்றிட்டாங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.